ஒரு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்ட நில மோசடி வழக்கில் முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் முன்ஜாமீன் மனு மீதான 3 முறை விசாரணை இன்று 25ஆம் தேதிக்கு மாற்றப்பட்ட நிலையில், இன்று ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்து மாவட்ட அமர்வு முதன்மை நீதிபதி சண்முகசுந்தரம் உத்தரவு. கரூரில் சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்ட 100 கோடி மதிப்புள்ள நில மோசடி வழக்கில் முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் முன் ஜாமீன் கேட்டு கரூர் மாவட்ட நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்த நிலையில், 3வது முறையாக இருதரப்பு வாதங்களை கேட்ட மாவட்ட நீதிபதி சண்முகசுந்தரம், ஜாமீன் மனு மீதான விசாரணை இன்று 25ஆம் தேதி நடைபெற்ற நிலையில், கரூர் மாவட்டம் மேலக்கரூர் சார் பதிவாளர் முகமது அப்துல் காதர் கரூர் நகர போலீசில் கொடுத்த புகாரில் போலி சான்றிதழ் கொடுத்து 22 ஏக்கர் நிலத்தை பத்திரப்பதிவு செய்து ரகு என்பவர் மீதும், இந்த விவகாரத்தில் தன்னை மிரட்டியவர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறியிருந்தார். இந்த 22 ஏக்கர் நிலம் சுமார் 100 கோடி மதிப்புடையது. இந்த புகாரின் மீது கரூர் நகர போலீசார் வழக்கு பதிவு விசாரணை தொடங்கினர். இதேபோல் கரூர் மாவட்டம் வாங்கல் குப்பிச்சிபாளையம் சேர்ந்த பிரகாஷ் என்பவர் கரூர் காவல் நிலையம் மற்றும் எஸ்.பி. அலுவலகத்தில் புகார் அளித்தார். அதில் தோரணக்கல்பட்டி மற்றும் குன்னம்பட்டியில் தனக்கு சொந்தமான 100 கோடி மதிப்புள்ள 22 ஏக்கர் நிலத்தை அதிமுக முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் ஆகியோர் தனது மனைவி மற்றும் மகளை மிரட்டி மோசடியாக பத்திரப்பதிவு செய்துள்ளனர் என்று கூறியிருந்தனர். இந்த வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டு இந்த வழக்கில் தனது பெயர் சேர்க்கப்படலாம் என்று கருதி முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் முன்ஜாமீன் கேட்டு கரூர் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். கடந்த 19ஆம் தேதி வழக்கு விசாரணை வந்தபோது, ஜாமீன் மனு மீதான விசாரணை இன்று 21ஆம் தேதி வந்த நிலையில், இருதரப்பு வாதங்களை கேட்ட மாவட்ட நீதிபதி சண்முகசுந்தரம் இன்று 25ஆம் தேதி மனு மீதான விசாரணையை மீண்டும் 3வது முறையாக ஒத்திவைக்க நிலையில், இன்று ஜாமீன் மீதான வழக்கை தள்ளுபடி செய்து மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்ற சண்முகசுந்தரம் உத்தரவிட்டார்.